மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையில் தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரியுடன் அமைச்சர் கீதா ஜீவன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கன மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. மேலும் இந்த மழை தொடர்ந்து பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மழையிலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் மேலும் மழை வண்ணம் பாதிக்காதவாறு தடுப்புடவை நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மழை நீரை வெளியேற்றுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் துரிதமாக எடுப்பது எனவும் மேலும் பொதுமக்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் செல்லாத வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் மழைநீரை விரைவாக அகற்ற மின் மோட்டார்கள் பயன்படுத்துவது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து அனைத்து துறை அதிகாரிகளும் பணியில் இருக்க வேண்டும். மேலும் வருவாய்த்துறை மூலம் குளங்களில் நிலவரம் குறித்து குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு விடாத வகையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் 32 தண்ணீர் வெளியேற்றும் நிலையங்கள் உள்ளன. அதுபோல் 58 மின் மோட்டார்களும் தயார் நிலையில் உள்ளது. இதுபோல் அனைத்து துறையும் கனமழை தொடர்ந்து பெய்தாலும் சந்திக்கக்கூடிய வகையில் தயார் நிலையில் உள்ளது என தெரிவித்தார். மேலும் கனமழையால் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டால் அதில் உள்ள பொதுமக்கள் தங்குவதற்கு மாவட்டம் முழுவதும் முகாம்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மாநகராட்சி, நகராட்சி, அதுபோல பேரூராட்சிகள், கிராம பஞ்சாயத்துகள்ல உள்ள என்னென்ன பிரச்சனை எப்படி தீர்க்கணும், எப்படி நம்ம இந்த பருவமழைக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்ற முறையில எல்லா அதிகாரிகளையும் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகள் வழங்கப்பட்டது. முன்னெச்சரிக்கையாக எல்லாம் இருக்கணும், அதுபோல எல்லாரும் டியூட்டில இருக்கணும்ன்ற மாதிரி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்புன்ற மாதிரி, அதாவது இபி ரெடியா இருக்கணும், ஹைவேஸ் அவங்களுக்கு எங்கெங்க பிரச்சனை வரக்கூடிய இடம், மணல் மூட ரெடியா இருக்குதா, இல்ல நீங்க ஜேசிபி எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது போல நமக்கு ஜிஹெச்ல அது மாதிரி இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைக்கு நீங்க தண்ணி வந்துன்னா கீழே இருந்து ஊத்து எடுக்கக்கூடியதுக்கும் நீங்க ரெடியா இருக்கீங்களான்ற மாதிரி அவர்களையும் தயாரா இருக்க சொல்லியிருக்கு. அதே போல நமக்கு அரசு இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்கெங்க எந்தெந்த குளம் நிரம்பி இருக்கு, என்ன ஸ்டேஜ் இருக்கு, உடஞ்சிடக்கூடாது, அதுக்கு முன்னால நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும், தண்ணி எப்படி வெளியே விடலான்ற மாதிரி பாருங்கன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு. குறிப்பா மாநகராட்சியில ஏற்கனவே 38 பம்ப் ரூம் இருக்கு. அவங்க 58 அந்த பம்ப் தண்ணி வெளியேற்றக்கூடிய மோட்டர் பம்புகளும் தயாரா வச்சிருக்கோம், அங்காங்கே வச்சிருக்கோம், தயாராகவும் கையில இருக்குது. எல்லா அதாவது சூப்பர்வைசர்ஸ்ல இருந்து மேற்பார்வையாளர், சுகாதார ஆய்வாளர் எல்லாருமே ரெடியா நாங்க வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வாறு எல்லா துறைகளையும் ஒருங்கிணைச்சு நம்ம கனமழை தொடரும் போதும் சரி, இல்ல மிக கனமழை வந்தாலும் நம்ம இந்த நிலைமையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்ந்த அத்தனை பேருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. முகாம் தயாரா இருக்குது, எல்லாருமே எல்லா தரப்புலையும் தயாரா வச்சிருக்காங்க. அதாவது பிடிஓ ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க ஏரியால, அது போல மாநகராட்சி, நகராட்சி என்று அவங்கவுங்க அந்தந்த இடத்துல தயாரா இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.